சித்தமெல்லாம் நிறைந்த சித்தர்கள் வரிசையில் நாம் இன்று பார்க்க போவது மாப்பிள்ளை சித்தர். இந்த கலியுகத்தில் கடந்த 5000 வருடங்களாகவே 6 முறைக்கு மேல் மாப்பிள்ளை சித்தர் என்ற பெயரிலேயே தோன்றியவர் ஒருவர் உண்டு என்றால் அது இந்த சித்தர் ஒருவராகத்தான் இருக்க முடியும். சித்தர்கள் பெரும்பாலும் இப்படி அதே பெயரிலேயே தோன்றுவது மிகவும் அபூர்வம். இவர் தோன்றிய இடம் மயிலாடுதுறையில் இருந்து குத்தாலம் செல்லும் சாலை அருகே உள்ள பொன்னுரை அடுத்து காணப்படும் திருமங்கலம் என்னும் சிவஸ்தலம். பழைய காலத்தில் இந்த தலத்திற்கு இருந்த பெயர் திருமாங்கல்யம், தற்போது திருமங்கலம் என்ற பெயரில் மருவி இருக்கிறது. இந்த தெய்வீக திருத்தலத்தில் குடிக்கொண்டிருக்கும் தெய்வங்கள் ஸ்ரீ பூலோகநாதர், ஸ்ரீ பூலோக நாயகி, முருகன், திருமால் மற்றும் சிவனுடைய திருமண நாளாக கொண்டாடப்படும் பங்குனி உத்திரம், சித்திரை உத்திரம் போன்ற தெய்வ திருமண நாட்களில் பல ஆலயங்களில் ஒரே சமயத்தில் இந்த சித்தர் தன் ஒரு கையில் மாம்பழத்துடனும் மறு கையில் பக்தர்களுக்கு விசிறுவதற்கு கையில் ஓலை விசிறியுடனும் ஆடம்பரம் எதுவும் இல்லாமல் ஒரே மூலையில் நின்று கொண்டு காணும் காட்சியை பார்க்கலாம். மாப்பிள்ளை சாமி சித்தர் பார்க்காத சிவ திருமண கோலமே இல்லை என்று சொல்லும்படிக்கு யுகம் யுகமாக சிவன் பார்வதியின் சகலவிதமான சுமார் 108க்கும் மேற்பட்ட மாப்பிள்ளை கோலங்களை எல்லா லோகங்களிலும் ஆலய தலங்களிலும் தரிசித்தவர் இந்த சித்தர். இத்தகைய பேறு பெற்ற இந்த சித்தரை தரிசிப்பதால் இவருடைய ஆசி பெற்று பல்லாயிரக்கணக்கானோரின் திருமண தடங்கல்களும் தோஷங்களும் நீங்கி சுபிக்ஷமான திருமண வாழ்வு வரமாக கிடைக்கும். இதனை முன்னிட்டு மக்கள் இவரை மாப்பிள்ளை சாமி சித்தர் என்று அழைக்க ஆரம்பித்து விட்டனர். மாப்பிள்ளை சாமி யார்? சிவன். எப்படி? ஈசன் சிவபெருமான் பார்வதி அன்னையை திருமணம் புரிவதற்கு வேண்டி மணமகனாக தன்னை அலங்கரித்து கொண்ட அவதார கோலம்தான் மாப்பிள்ளை சாமி கோலம். கல்யாண சுந்தரர் என்னும் பெயர் பெற்று ஈசன் திருநல்லூர், திருமணஞ்சேரி, திருவண்ணாமலை போன்ற தலங்களில் காட்சி அளிக்கின்றார். இத்தரிசன கோல காட்சியை சித்தர் பெற்றதால் இவருக்கு மாப்பிள்ளை சித்தர் என்று பெயர். இவ்வாறாக திருமாங்கல்யம் என்று அழைக்கப்படும் திருமங்கலத்தில் பிறந்த இந்த மாப்பிள்ளை சித்தர் சிறுவயதிலிருந்தே திருமண சடங்குகளுக்காக மந்திரங்களை யாரும் கற்றுக் கொடுக்காமலேயே தாமாகவே எல்லா மொழிகளிலும் சைவ வைணவம் என்னும் சகல குடும்பங்களுக்கும் ஓதும் விசேஷ வாக்கு சக்தியை பெற்றார். இன்றைக்கும் இந்த திருமங்கலம் திருத்தல ஆலயத்தில் இவருடைய திருவுருவம் யார் கண்ணுக்கும் புலப்படா வண்ணம் பதிந்துள்ளது. பாக்கியம் செய்தவர்களுக்கு இவரது தரிசனமாக கிடைக்கும். யாரும் அழைக்காமலேயே தம்முடைய ஊரிலும் பக்கத்து கிராமங்களிலும் நடக்கும் திருமண வைபவ நிகழ்ச்சிகளுக்கு சென்று பந்தக்கால், அரசங்கிளை, ஹோமகுண்டம், பாலிச்சட்டி, பானைகள் போன்றவற்றை எடுத்து அந்தந்த சாங்கியங்களுக்கு ஏற்ப தயார் நிலையில் வைத்து விடுவார். அதோடு இல்லாமல் திருமண சடங்குகளின் போது ஓதும் மந்திரங்களில் ஏதேனும் விடுபட்டிருந்தால் அவற்றை பக்குவமாக சுட்டிக்காட்டி அனைத்து குல மக்களின் குடும்ப வழக்கப்படி திருமண மந்திர முறைகளை சரளமாக ஓதுவது கண்டு அனைவரும் இவரை ஒரு தெய்வ ஞான பிள்ளையாகவே கருதினர். இவ்வாறாக தம் 16 வயது வரை திருமங்கலம் பகுதியிலேயே வளர்ந்து ஒரு விநாயக சதுர்த்தி நாளில்
வீட்டை விட்டு கிளம்பிய இச்சித்தர் முதலில் மருதாநல்லூர் அருகே உள்ள மாப்பிள்ளை விநாயகரை தரிசனம் செய்து வழிபட்டு பின்பு திருமணஞ்சேரி மற்றும் திருநல்லூரில் உள்ள கல்யாண சுந்தரேஸ்வரரை தரிசனம் கண்டுவிட்டு அதன் பின்னர் திருவண்ணாமலையை நோக்கி தன் பிரயாணத்தை தொடங்கினார். செல்லும் வழியெல்லாம் பல எண்ணற்ற திருமண சக்தி தலங்களை தரிசித்து கொண்டே சென்றவர் தம் 20வது வயதில் திருவண்ணாமலைக்கு வந்து சேர்ந்தார். திருவண்ணாமலையிலேயே அடியெடுத்து வைத்ததும் இவர் முதலில் தரிசித்தது கல்யாண சுந்தரரை தான். அதன் பிறகு அந்த சன்னதியில் உள்ள ஓரடி உயரமுள்ள மாமரப் பலகையில் அமர்ந்து தியானத்தில் ஆழ்ந்துவிட்டார். இதுவே அவருடைய வழக்கமாயிற்று. கிரிவலம் செல்வதற்கு முன்பும் சென்றுவிட்டு வந்த பின்னரும் இந்த சன்னதியே அவருக்கு தங்கி வசிக்கும் இடமாக மாறிவிட்டிருந்தது. இந்த ஆலய சன்னதியிலேயே கிடக்கும் இவரை அங்கேயே விட்டுவிட்டு ஆலய ஊழியர்கள் நடையை சாத்தி விடுவார்கள். காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் பார்த்தால் கிரிவல பாதையில் நடந்து கொண்டிருப்பார். மக்களுக்கு இவர் ஆற்றிய அரும் தொண்டுகளேயே மிகவும் தலைமையானவை. மாங்கல்ய சரடு தானம், பொன் மாங்கல்ய தானம், வெள்ளி மெட்டி தானம், வளையல் தானம், மூக்குத்தி தானம், குங்கும தானம் போன்று 7 வகை பொருட்களை தானமாக அளிப்பது. மாங்கல்யம் செய்வதற்கு நாள் குறிப்பதில் இருந்து திருமணம் வரை நாள் குறிப்பது, பிரிந்து வாழும் தம்பதியரை ஒன்று சேர்த்து நலமுடன் வாழ வைப்பது போன்றவைகள் ஆகும். பூர்வ ஜென்மங்களில் பிறர் திருமணத்தை தடுத்தல், மற்றவருடைய திருமண வாழ்க்கையை கெடுத்தல் போன்ற தீய செயல்களை செய்தவர்களுக்குத்தான் திருமண தோஷங்கள் வந்து சேரும் என்பதை உணர்த்தியவர் இந்த மாப்பிள்ளை சித்தர். திருவண்ணாமலையில் உள்ள துர்க்கை சன்னதியில் துர்கா தீப பூஜையின் மகத்துவத்தை இம்மண்ணுலகுக்கு மக்களின் மனதிலே மாண்புற பதிய வைத்தவர். இவருடைய இன்னொரு எளிய திருமண தோஷ நிவர்த்தி முறை வீட்டில் வாழைக்கன்றை வளர்ப்பது. அதன் இலை, காய், பூ, பட்டை அனைத்தையும் ஆலயங்களுக்கும் ஆலய வழிபாடுகளுக்கும் தான தர்மங்களுக்கும் அளிக்க செய்ததோடு திருமண நிகழ்ச்சிகளுக்கு வாழை மரக் கிளை தானமாக அளிப்பது சிறந்த தானம் என்பதோடு சந்ததி தழைத்திட அது உதவும் என்பதை பலருக்கும் அறிய வைத்தார் இந்த சித்தர். இவ்வாறாக 60 ஆண்டுகளுக்கு மேல் திருவண்ணாமலை பகுதி மக்களிடையே அருந்தொண்டாற்றி வந்த இந்த மாப்பிள்ளை சாமி சித்தர் 1 மாத சிவராத்திரி நாளின் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வாழைமடு தரிசனம் என்னும் பகுதியில் அருணாச்சலத்தில் ஜோதியாய் கலந்தார். மாத சிவராத்திரி நன்னாளில் கிரிவலம் வந்து 7 வகை மாங்கல்ய பொருட்களோடு மாங்கல்ய சரடை தானமாக அளித்தால் குடும்பத்தில் சுபிட்சம் உண்டாகும். மீண்டும் நாளை இன்னொரு சித்தரை நாம் தரிசிக்கலாம். நன்றி, வணக்கம்.